சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுசிலா நில்லு. உனக்கு இப்ப சந்தோஷமா? நீ நினைச்சதை சாதிச்சிட்டியா? நான் என்னங்க பண்ணேன்? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதா? மலர் வீட்டுக்கு போய் நீ எதிர்பார்த்தபடி சண்டை போட்டு வந்துட்டல்ல, அத சொன்ன. என்னங்க நீங்க? நான் என்னமோ வேணும்னே அந்த வீட்ல போய் சண்டை போட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க பண்ணதுக்கெல்லாம் அவங்க வீட்ல போய் பிரச்சனை பண்ணாம அவங்கள நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு மரியாதை பண்ணணுங்கிறீங்களா? அவ எவ்வளவு தந்திரமா அந்த கட்டெரும்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பி இங்க நடக்கிறதெல்லாம் வேவு பார்த்திருப்பா. அது உங்களுக்கு தப்பா தெரியல. அவ பண்ண பித்தலாட்டம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஏண்டி இப்படி பண்ணன்னு நியாயம் கேட்க போன எம்எல்ஏ குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷம் நம்ம வெளியில கொண்டு வரதுக்காக பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த கட்டெரும்பு மூலமா அவ தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டதே அந்த மலரும் அவ புருஷன் அர்ஜுனும் தாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க என்னால சும்மா இருக்க முடியும்? சும்மா நீ பண்றதுக்கெல்லாம் மத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காத. என்னது, நான் தப்பு பண்ணனா? ஆமா, நீ தான் பண்ணிருக்க. மலர் அப்படி என்ன பண்ணிட்டா? பார்வதிக்கும் குழந்தைக்கும் பாசத்துல அவ பண்ற நல்லதெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டு பேசுற. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பகைய ஊதி பெருசாக்கி உரம் போட்டு வளர்க்கற. யாரு? மலரு பார்வதி மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் பண்றாளா? யாரு பாசமா இருக்காங்க, யாரு பகைய வச்சுக்கிட்டு பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறதாங்க எனக்கு கவலையா இருக்கு. இத்தனை நாள் அவ பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சது எல்லாத்தையும் நம்பித்தா இன்னைக்கு பார்வதியும் நம்ம குடும்பமும் இந்த நிலைமையில இருக்கும். நம்ம புள்ளைய திட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனதா அவங்க. நம்ம புள்ள வெளியவே வரக்கூடாதுன்னு சதி பண்றவங்க. அவங்களுக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, வர வர எனக்கு அவங்கள விட உங்களை பாக்குறதுக்கு தான் பயமா இருக்கு. சொந்த புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புனவங்களுக்காக நீங்க பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சுசிலா, என்னங்க கோவம் வருதா? இந்த கோவம் அவங்க மேல உங்களுக்கு வந்திருந்தா நியாயம். என்கிட்ட வந்து கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் பண்ற எந்த விஷயத்திலயும் நீங்க தலையிடாதீங்க. இன்னொரு தடவை நீங்க அந்த மலருக்கோ இல்ல அந்த அர்ஜுனுக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேங்க. இப்ப மட்டும் நீ என்ன மனுஷியாவா இருக்க? எப்பத்துல இருந்து நீ இந்த மாதிரி மாறினேன்னு எனக்கு தெரியல. வர வர நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் உன்னை வெறுக்கிறேன். உன் மேல எனக்கு அவ்வளவு கோபம் வருது. மாமா, எதுக்கு பாத்துக்கிட்டு இப்படி கோவப்பட்டு இருக்கீங்க? நான் 1000 தடவை சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் அந்த மலரை பத்தி தெரியல. அவளுக்காக சப்போர்ட் பண்ணி எதுக்காக நீங்க அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பார்வதி, எனக்கு இவ பண்றது கூட கவலை இல்லம்மா. எனக்கு உன்ன நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ எப்பவுமே தான் பேசுறதுதான் சரி, தான் பண்றதுதான் சரி, தான் நடக்கிறதுதான் சரின்னு இருக்கிறவ. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே மலர் மேல இவளுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் மலர் செய்யற எல்லா நல்ல விஷயங்களும் இவளுக்கு தப்பா தான் தெரியுது. எனக்கு என்னன்னா, இவ பேச்ச கேட்டு நீ தப்பு பண்றியேங்கிறது தாமா என்னோட கவலை. ஆனா இந்த விஷயம் எல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவளை கூட விடுமா. உன் மாமியாருங்கிறதுக்காக அவ பேச்ச நீ கேக்குற. அந்த பிரகாஷ் யாருமா? அவனை நம்புற நீ உன் தங்கச்சியை நம்ப மாட்டேங்கிற. மலர் உனக்காக எல்லா நல்லதும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதை நீ புரிஞ்சிக்காம அவளை எதிரியா நினைச்சு பழி வாங்கணும்னு சொல்லி பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கியம்மா. அதம்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. உன்னோட நிதானத்தை இழந்துட்டு நீ எதிரிங்களை நல்லவங்களா நினைச்சுக்கிற.
நல்லவங்களை எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இதனால நமக்கு தாமா ஆபத்து. இப்ப எதிரிங்கன்னு யார என்ன சொல்றீங்களா? எதிரிங்களை அடையாளம் தெரியாம அவங்க பக்கம் நின்னா உன்னையும் அப்படிதான் சொல்ல முடியும். மாமா ப்ளீஸ், தயவு செஞ்சு அத்தை கிட்ட சண்டை போடுறத நிறுத்துங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில நான் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன். வெளியில இருக்கிற பிரச்சனை பத்தி யோசிப்பனா இல்ல நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத பத்தி யோசிப்பனா? பார்வதி, நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இல்ல உங்களை எல்லாம் வேதனைப்படுத்துறதுக்காகவோ அப்படி பேசல. எந்த பிரச்சனையும் உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். நீ பண்றதெல்லாம் சரியா இல்ல நீ எடுத்திருக்கிற முடிவெல்லாம் சரியா? நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கொஞ்சம் யோசிமா. அப்பதாம்மா நான் எதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசுறேங்கிறது உனக்கு புரியுமா? அத்தை, மாமா பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இத பத்தி திரும்பவும் அவர்கிட்ட எதையாவது கேட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ம்? ச்சே, இந்த மனுஷன் என்ன இப்படி மொத்தமா நமக்கு எதிராவே நிக்கிறாரு? நானே இவளை எப்படியாவது வெட்டி விடணும்னு பார்த்தா இவரு நம்ம மொத்த திட்டத்தையும் கெடுத்துருவாரு போலயே. இவரை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. மலர்,